21/8/2025 கார்னியா ப்ளஸ் 586 குழுக்கள். சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 செட்டு எடுத்திருக்கேன். அதுலேயும் 2 செட்டு கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு வந்து 087, பி போர்டுக்கு 068, சி போர்டுக்கு 158. அப்படியே ஏ போர்டுக்கு 7 அல்லது 0, பி போர்டுக்கு வந்து 06, சி போர்டுக்கு 18. இது பிசி பார்த்தீங்கன்னா 76 பாஸ் ஆகிருக்கு. அதை அப்படி உல்ட்டா கூட மாற்றி வைக்கலாம். பி போர்டுக்கு 6வும் சி போர்டுக்கு 8 கூட மாற்றி வைக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எடுத்துருக்கேன். அதை அப்படியே ஒன்று காமிக்குதான் எந்த போர்டு வருது, பி போர்டு வரல சி போர்டு வரலான்னு தெரியலன்பா. நான் 9 வந்தனால 07 எடுத்துருக்கேன். நான் 4 போர்டு பார்த்தீங்கன்னா 71, அது சிங்கிளாக 7 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெஸ்ட்டாக சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் 7 வந்து ஏ போர்டில் வரும்னு காமிக்குது. உங்களோட கணிப்பு என்னான்னு பார்த்துடுங்க. நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, வச்சு லாஸ் பண்ணாதீங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்ன வரும்னு பார்த்துடுங்க. ரிசல்ட்டு அந்த ட்ரா நம்பரு, இந்த ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி எடுத்தீங்க கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். இன்றைக்கி என்ன ட்ரா நம்பரு ரிசல்ட்டு, அதான் அடுத்த நாள் ட்ரா நம்பரு. 3Dsயில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் எடுத்திருக்கேன். அதேமாதிரி நாளைக்கு அது வேணால் டிஆர் லாட்டி வரும்னு ரிசல்ட் வந்த பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ போகிறேன். சில டைம் அதை பேஸ் பண்ணி அடிக்கிறேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி பார்த்தா எனக்கு எதுவுமே காமிக்கல, நம்பர் சரியாக காட்ட மாட்டேங்குது. நாளைக்கு டிஆர் லாட்டி வரும்னு ரிசல்ட் என்ன வருதோ அதை பார்த்துட்டு திருப்பியும் உங்களுக்கு கேள்வி வீடியோ போகிறேன் நண்பா. 3Dsயில் பார்த்தீங்கன்னா 618, 701, 710, 011, 768, 118, 111, 718. இந்த 718 எனக்கு கணக்கில் வர மாதிரி இருக்குன்னு ரவுண்ட் பண்ணிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு ட்ரா நம்பரு, ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா எப்படி வரும் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். பி போர்டு 7க்கு ஏ போர்டாகவும், சி போர்டில் இருக்க 6 வந்து பி போர்டுக்காகவும், ஏ போர்டில் 9க்கு சி போர்டுக்கு 8ஆகவும் மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே 111 கொடுத்துருக்கேன். இன்னும் 9 வந்தால் 1 வரலாம். அதேமாதிரி பி போர்டுக்கு சி போர்டுக்கு 6 சில டைம் 1 0 அடிக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். 111 கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு போர்டு கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரா நம்பரை பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. இது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அப்படியே அடிச்சிருந்தாங்க. ஏ போர்டுக்கு 5 இருக்கனால 6, பி போர்டுக்கு 1, சி போர்டுக்கு 8. அதேமாதிரி ஏ போர்டுக்கு வந்து பி போர்டுக்கு 7, ஏ போர்டுக்கும் 8 இருக்குன்னா 0 வரலாம். சி போர்டுக்கு 6 தூக்கி 7ஆக மாற்றிருக்கேன். 5 இருக்குனாலும் 6, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 1. ஸோ 681, 707, 618. இது என்னோடய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு என்ன இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா பெஸ்ட்டு போர்டாக சிங்கிள் நம்பராக 3Dsயில் கொடுக்குறேன். அதேமாதிரி ஆல் போர்ட் நம்பரும் கொடுக்குறேன் நண்பா. 2 மணிக்கு நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன். ஸோ கம்பெனி போய்ட்டு வந்து தூங்கிட்டேன்னா வீடியோ வராது. தூங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ 2 மணிக்கு இல்லை 2:15 வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறீங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் யாரும் கொடுக்க மாட்டேன் நண்பா. நான் வீடியோ போகிறேன், அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. டிஆர் லாட்டி 2025ன்னு போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஆர் லாட்டி சேனலாக பார்த்துக்கங்க. டிஆர் லாட்டி வீடியோலாம் அதில் வரும். டைம் இருந்தால் இதில் வீடியோ போடுவேன். இப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஆர் லாட்டு 2025ன்னு போட்டு நம்ம சேனலில் வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ ஆளுங்கிற பட்டனை அமைக்கிங்க. அதேமாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சில பேர் வந்து வீடியோ வரலைன்னு கேட்குறீங்க மெசேஜ் பண்ணி. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரணும்பா. அதேமாதிரி நாளைக்கு இந்த 2 நம்பர் கெஸ்ஸிங் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. உங்களுடைய பி போர்டு மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. சி போர்டில் கண்டிப்பாக 18, ஏ போர்டுக்கு 70. அதை பேஸ் பண்ணி சிங்கிளாக இங்கே கொடுத்துருக்கேன். நாளைக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதிகமாக வச்சு லாஸ் பண்ணாதீங்க. முதல்ல கம்மியாக வச்சுட்டு அதுலேருந்து வின்னிங் வர வச்சு காசு எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். வச்சு அதிகமாக லாஸ் பண்ணிக்க வேணாம். அதேமாதிரி நாளைக்கு 1 மணி ரிசல்ட் என்ன, டிஆர் லாட்டி என்ன வருதோ அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கேஎல் வீடியோ திருப்பி 2 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள். இதையும் உங்கள் கணக்கில் வச்சு மேட்ச் பண்ணிக்கிங்க. திருப்பியும் நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் 2ஆம் டைம் போடும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது பிசி 76 பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் சில டைம் மிஸ்டேக் நானே பண்ணுறேன், பார்த்துடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் என்னட்டு கமெண்ட்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.